ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டொயோட்டா கிளான்ஸாவில் மீட்டர் போர்டில் இருக்கக்கூடிய கஸ்டமைஸ் ஆப்ஷன்ஸை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கஸ்டமைஸ் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய நீடில் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கும்போது உங்களுக்கு கஸ்டமைஸ் ஆப்ஷன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் டிஸ்டன்ஸ் யூனிட். டிஸ்டன்ஸ் யூனிட் அப்படிங்கிறதுனா செலக்ட் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா கிலோமீட்டர் அண்ட் மைல்ஸ் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு காட்டக்கூடிய கிலோமீட்டரில் வரணுமா இல்லை மைல்ஸில் வரணுமாங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபியூல் எக்கனாமி. ஃபியூல் எக்கனாமியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பர் லிட்டர், 100 கிலோமீட்டர் பர் லிட்டர் அண்ட் யூகே ஃபார்மேட். உங்களுக்கு இதில் எது வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது லாங்குவேஜில் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபியூல் ரீசெட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டக்கூடிய ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி வந்து எப்போ ரீசெட் ஆகணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ரீஃபியூல் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வண்டி வந்து எப்போ ரீஃபியூல் பண்ணுறீங்களோ அப்போ வந்து ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீசெட் ஆயிரும். ட்ரிப் ஏ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ட்ரிப் ஏவை வந்து எப்போ ரீசெட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆயிரும். மேனுவல் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக வந்து எப்போ மேனுவலாக அதை வந்து ரீசெட் பண்ணுறோமோ அப்போ வந்து ரீசெட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். நமக்கு மீட்டரில் காட்டக்கூடிய டெம்பரேச்சர் வந்து டிகிரி செல்சியஸில் காட்டணுமா இல்லை ஃபாரன்ஹீட்டில் காட்டணுமா அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செட் சென்சார்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 2 மோட் இருக்குது, நார்மல் மோட் அண்ட் ட்ரெய்லர் மோட். உங்களுக்கு ரிவர்ஸ் சென்சார்ஸ் வந்து ஆஃபில் இருக்கணும் அப்படின்னா தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரெய்லர் மோட் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் மோட் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோர் லாக்கில் பார்த்தீங்கன்னா டோர் அன்லாக், ஆட்டோ அன்லாக், அலாரம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். டோர் அன்லாக் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆல் டோர்ஸ் அண்ட் டிரைவர் டோர். அதாவது நீங்கள் கீ ரிமோட்டில் வண்டியை அன்லாக் பண்ணும்போது ஆல் டோர் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல் டோர்ஸ் அன்லாக் ஆகும். டிரைவர் டோர் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டிரைவர்ஸ் டோர் மட்டும் அன்லாக் ஆகும். நெக்ஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் டோர்ஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோ லாக்கில் பார்த்தீங்கன்னா மேனுவல் லாக் அண்ட் ஸ்பீட் சிங்க்ரோ அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்குது. மேனுவல் லாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி டிரைவிங்கில் இருக்கும்போது நீங்கள் தான் மேனுவலாக எல்லா டோரையும் லாக் பண்ணிக்கணும். இதே நீங்கள் ஸ்பீட் சிங்க்ரோனைஸ் செலக்ட் பண்ணும்போது வெஹிக்கிள் 25 கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து டச் பண்ணும்போது ஆல் டோர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லாக் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோ அன்லாக்கில் சிங்க்ரோ ஆஃப் அண்ட் இக்னிஷன் ஆஃப் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. சிங்க்ரோ ஆஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இக்னிஷன் ஆஃப் பண்ணும்போது டோர் வந்து அன்லாக் ஆகாது, நீங்கள் மேனுவலாக அன்லாக் பண்ணணும். இதே ஐஜி ஆஃப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வண்டி ரன்னிங்கில் இருந்துட்டு எல்லா டோர் லாக்கில் இருக்குது, நீங்கள் இக்னிஷன் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா டோரும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆயிரும். இது ஐஜி ஆஃப். அடுத்து பார்த்தீங்கன்னா அலாரம் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம செக்யூரிட்டி அலாரம். நீங்கள் வண்டியை லாக் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் யாராவது வண்டியை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அலாரம் வந்து க்ளோயிங் ஆகும். இதை நீங்கள் வந்து ஆன் ஆஃப் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேக் போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் லைட்ஸ் அண்ட் லேண்ட் சேஞ்ச் இருக்குது. ஃபுட் லைட்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லைட் சிங்க்ரோனைஸ், டோர் சிங்க்ரோனைஸ் அண்ட் ஆஃப். இதில் ஃபுட் நம்ம எக்ஸலேட்டர் பெடல் கட்டிங்கும் லெஃப்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த லைட்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் இது. இதில் நீங்கள் லைட் செலக்ட் பண்ணும்போது லைட் சிங்க்ரோனைஸ் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் ஹெட்லைட் ஆன் பண்ணும்போது இந்த ஃபுட் லைட்ஸ் வந்து க்ளோ ஆகும். டோர் சிங்க்ரோனைஸ் செலக்ட் பண்ணும்போது டோர் ஓப்பன் பண்ணியிருக்கும் போது இந்த லைட்ஸ் வந்து க்ளோ ஆகும். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த லைட்ஸ் வந்து எரியாது. நீங்கள் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பேக் பார்த்தீங்கன்னா லேண்ட் சேஞ்ச் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டிகேட்டரை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடும்போது உங்களுக்கு வந்து அந்த இண்டிகேட்டர் வந்து ஒரு 3 times வந்து பிளிங்க் ஆகிட்டு ஆஃப் ஆகும். இதை வந்து நீங்கள் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். லேண்ட் சேஞ்சுக்குள்ள போனீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு அந்த ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆகாது. ஆனில் வச்சுருந்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து பிளிங்க் ஆகும். இது லேண்ட் சேஞ்ச். அடுத்தது பேக் போனீங்க அப்படின்னா கைட்மி லைட்டில் பார்த்தீங்கன்னா டு கார் அண்ட் டு ஹோம் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் டு ஹோம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ஹெட்லைட் ட்ரிம்மர் சுவிட்சை நீங்கள் மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு வண்டியை லாக் பண்ணதுக்கு அப்புறம்
இதில் இருக்கக்கூடிய ஹெட்லைட்ஸ் வந்து வண்டியில் இருக்கக்கூடிய ஹெட்லைட்ஸ் வந்து சம் செகண்ட்ஸ் வந்து க்ளோ ஆகும், அதாவது எரியும். அப்போ எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஒரு இருட்டான இடத்துல இருக்கு அப்படின்னா வீட்டுக்கு போகிறக்காக ஒரு வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் வந்து 2 ஹோம் அண்ட் 2 கார் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா வண்டியை லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரிம்மர் சுவிட்சை வந்து மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வண்டியை லாக் பண்ணிங்க அப்படின்னா ஹெட்லைட்ஸ் வந்து பிளிங்க் ஆகும், ஹெட்லைட்ஸ் வந்து க்ளோ ஆகும். அது எவ்வளோ நேரம் க்ளோ ஆகணும், எவ்வளோ செகண்ட்ஸ் க்ளோ ஆகணுங்கிற அப்படியே கஸ்டமைஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ டைம்ஸ் வேணுமோ அவ்வளோ டைம் வந்து நீங்கள் வந்து இங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இது 2 ஹோம். 2 கார் அப்படிங்கிறது என்னென்னா இதே சேம் ப்ராசஸ். நீங்கள் வீட்டுக்குள்ளேருந்து வரீங்க, வண்டி ஒரு இருட்டான இடத்துல இருக்குது அப்படின்னா நீங்கள் வண்டியை வந்து அன்லாக் பண்ணும்போது ஹெட்லைட்ஸ் வந்து எரிய ஆரம்பிக்கும். இது 2 கார். இந்த 2 ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் லைட் எரியணுங்கிறத நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேக் போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்டி தெஃப்ட். ஆன்டி தெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஷாக் சென்சார் இருக்கும். ஷாக் சென்சார் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் வந்து வண்டியை லாக் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் யாராவது வண்டியை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க இல்லை தட்டுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அலாரம் கொடுக்கும். இதை வந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஷாக் சென்சார் P and F அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது அந்த வண்டியை வந்து யாராவது லைட்டாக தட்டும்போது உங்களுக்கு வந்து ஒரு அலாரம் மட்டும் வரும், அது வந்து ஷாக் சென்சார் P. இல்லை நான் வண்டியை வந்து நல்லா ஓங்கி ஏதாவது திறக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அலாரம் வரும், அது வந்து ஷாக் சென்சார் F. இப்போ இந்த ஷாக் சென்சார் Pயில் வந்து அந்த சென்சிங் லெவலில் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1லேருந்து 15 வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷாக் சென்சார் Fலையும் இதோட லெவல் வந்து 1லேருந்து 15 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போது 1 வைக்கும்போது என்ன ஆகும்னா வண்டியை நல்லா ஓங்கி தட்டினா தான் உங்களுக்கு அலாரம் வரும். 15 செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா லைட்டாக தட்டினாவே உங்களுக்கு அலாரம் வரும். அப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏசி. ஏசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மோட் கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட், எக்கனாமி அண்ட் கம்ஃபோர்ட். உங்களுக்கு எந்த மோட் வேணுமோ அப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணும்போது ஏசியோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்டாக இருக்கும். எக்கனாமி செலக்ட் பண்ணும்போது ஏசியோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஃபியூல் எக்கனாமி நல்லாயிருக்கும். கம்ஃபோர்ட் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஏசியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து குட்டாக இருக்கும். அப்போ உங்களுக்கு எந்த மோட் வேணுமோ அதை வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஐட்டம்ஸ். இந்த டிஸ்பிளே ஐட்டம்ஸில் நீங்கள் வந்து கார் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கேலண்டர் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணிக்கலாம், கேலண்டர் ஃபார்மேட் மாற்றிக்கலாம், ஈகோ ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம், மோஷன் ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது வண்டி எந்த டேரக்ஷன் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு டிஸ்பிளே காட்டும், அதை வந்து நீங்கள் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஐலிங் ஆட்டோ ஸ்டாப் டிஸ்பிளே வந்து நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், ஐலிங் டிஸ்பிளே ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்க்கிங் சென்சர்ஸ், அதாவது நீங்கள் ஒரு பார்க்கிங் சென்சர் ஒர்க் ஆகும்போது தான் டிஸ்பிளே காட்டும், அதை வந்து நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷனையும் வந்து நீங்கள் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மாதிரி. இது எந்த வார்னிங் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள்ஸில் ஏதாவது வார்னிங்ஸ் வருது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டும். அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து வார்னிங்ஸ்குள்ளே போயிட்டு அதை வந்து ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டி செட்டிங். ஹெச்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் அப் டிஸ்பிளே. இந்த ஹெட் அப் டிஸ்பிளேல போகிறப்போ இந்த ஹெட் அப் டிஸ்பிளேல உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்குள்ளேயும் உங்களுக்கு வந்து ஆன் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்போது ஹெட் அப் டிஸ்பிளேல உங்களுக்கு ஸ்பீட் தெரியணும் அப்படின்னா நீங்கள் இதை ஆனில் வச்சுக்கலாம். ஷிஃப்ட் என்ன கியர் இருக்குன்னு தெரியும்னா ஷிஃப்ட் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். கிளாக், இன்ஸ்ட்ரக்ஷன், ஏசி டிஸ்பிளே, டெம்பரேச்சர், இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கொடுக்கும்போது எல்லா செட்டிங்ஸுமே வந்து ரீசெட் ஆயிரும். இந்த செட்டிங்ஸ் தான் வந்து நியூ கிளான்ஸாவில் இருக்கக்கூடிய மீட்டர் இருக்கக்கூடிய கஸ்டமைஸ் ஆப்ஷன்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.